மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜுனோதுரை கிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களின் 4வது மாதம் ஆடி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ ஜுனோதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம். கடகம் சந்திரனுடைய வீடு. அந்த கடக ராசியோடைய அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி. இந்த அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன காலம் ஆரம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயன ஆரம்ப காலம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அன்றைய தினம் விரதமிருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதும், அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழம் அகத்தீரை கொடுப்பதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள். வீடு கட்டுவதற்காக கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக ஆடி 12ஆம் நாள் ஆடிப்பூரம். அன்றைய தினம் விரதம் இருந்து பார்வதி தேவியையும் அதே போல பார்த்தீங்கன்னா ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆடி மாதம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்வதும், கருட பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் நாக தோஷத்தை விளக்கும். அதாவது ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தாரா தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் இதெல்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கும். ஆடி 18 என்பது ஆடி பெருக்கு. அன்றைய தினம் தொடங்கக்கூடிய காரியங்கள் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். ஆடி 31ஆம் நாள் ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை தீரக்கூடிய அமைப்பு, கடனும் தீரக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்திலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11 கூடியவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 12ஆம் தேதி வரை. பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 8ல் செஞ்சிருக்கிறார். கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல அவருடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலம் இடம் சம்பந்தமா டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கும்போது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஏன்னா 11ஆம் இட லாபம், 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்போ எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கும் பொழுது. ஆனால் 8ல் இருக்கும் பொழுது கேதுவோட சேர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல செஞ்சரிப்பார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 9ல் செஞ்சரிப்பது யோகம். அதாவது 9ஆம் இடங்கிறது என்ன, தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கிறது. தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவரே 11ஆம் இடத்து அதிபதி. 11ஆம் இடத்து அதிபதி 9, 11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருள் வரவு, பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் உத்தரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது என்ன, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று 10ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 5க்கும் 10க்கும் உடையவர் யோகாதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று 10ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். இது ஒரு யோகம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பேரு உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் அனைத்தும் நடக்கும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும்.
தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, புதிய பதவி பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். ஆனால் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருவார். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானம். 6ஆம் இடத்துல 5க்கும் 10க்கும் உடையவர் 6ல் மறைகிறாருன்னா, 10ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறாருன்னா தொழில் போட்டிகள், தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள் இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறார்னா வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு பெருமாள் கோயிலிலே சென்று தாயார் சன்னதியிலே நெய்விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடம் நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்தின் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட அதிகமாக வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 9ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார் அப்படின்னா திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூட அமைப்பு, அதே போல் குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும், புதிய பாஸ்போர்ட், விசாலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி சூரியன் 7ல் செஞ்சிருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா அஷ்டமாதிபதி போய் 7ல் செஞ்சிருக்கிறாருன்னா வாழ்க்கை துணை ஸ்தானம் 7ஆம் இடம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், நண்பர்களிடம் கவனமாக பழக வேண்டும், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பார்ட்னர் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடங்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவங்க அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் யாரை பற்றியும் அவதூறு சொல்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. ஆக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, இப்போ சுக்கிரன் 6ல் யோகாதிபதி சுக்கிரன் 6ல் மறைகிறார், மகாலட்சுமி வழிபாடு. அதே போல் 4க்கும் 11 கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா 12ஆம் தேதி வரை. அப்போ முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு வழிபாடு செய்வதும், விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், அதே போல் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்வதும் இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு யோககரமான மாதமாக ஆக்கும் வழிபாடாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.